வணக்கம் நண்பா நண்பீஸ் அனைவருக்கும். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரெக்யூர்மெண்ட் போர்டில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வேக்கன்சி, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் 72, 73 இந்த ரெண்டுக்குமே ரிசல்ட் வர வேண்டியிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு ஃபைனல் ரிசல்ட் வர வேண்டியிருக்கு. அவங்க ரிட்டன் எக்ஸாமு, ஸ்கில் டெஸ்ட்டு, வைவா 3மே முடிச்சுட்டு ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. 72, 73 கேண்டிடேட் சிவி முடிச்சுட்டு ரிட்டன் எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற ஒரு கேள்வி ஓடிட்டுருக்கு. இது சம்மந்தமாக நம்ம பலவிதமாக பதிலெலாம் போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ என்ன புதுசாக ஒரு கதையை சுற்றி விட்டுட்ருக்காங்கன்னா, தேர்தல் வருது, அதனால் இப்போ தேர்தலுக்கு முன்னக்கூட்டி ரிசல்ட் வரலன்னா அப்புறம் தேர்தல்லாம் முடிஞ்சு புதுசாக ஒரு ஆட்சி அமைச்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ப்ராசஸ் நடக்கும். அது வரைக்கும் ரொம்ப டிலே ஆயிரும் அப்படின்னு ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு கதை என்னென்னா, இந்த ஃபினான்சியல் இயருக்கு இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. முழு நிதியும் ஒதுக்கலை, அதனால் நம்மளுக்கு டிலே ஆகுது அப்படின்னு ஒரு கதை ஓடிட்டுருக்கு. இந்த 2 கதையும் உண்மையா இல்லை இது 2மே கதையா அப்படிங்கிற கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒவ்வொரு தேர்வுமே முடிஞ்ச உடனே பார்ப்போம். ப்ராசஸ் சில நேரம் சீக்கிரமாக நடக்கலாம், சில நேரம் கொஞ்சம் தாமதமாகலாம். அது அவங்க சைடில் நிறைய வேலைகள் இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. சரி, அது அந்த ப்ராசஸ் கரெக்டாக போயிட்டே தான் இருக்கும். ஆனால் தேர்தலுக்கும் இந்த அரசு போட்டித் தேர்வுகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தேர்தலுக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் போர்டு நடத்தக்கூடிய தேர்வுக்கும் இல்லை. டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட்டு, பேங்கிங்கு, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, நீ மத்திய அரசு தேர்வு எழுதினாலும் சரி தான், மாநில அரசில் போட்டித் தேர்வு எழுதினாலும் சரி தான், எந்த போட்டித் தேர்வு நீங்கள் எழுதியிருந்தாலுமே அந்த தேர்வு எழுதுறதுக்கோ, அந்த தேர்வு முடிவுகள் வெளிவர்றதுக்கோ, அதுக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் வச்சு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடுறதுக்கோ தேர்தல் எந்த தடையாகவும் இருக்குது. தேர்தல் அதில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ தேர்தல் எதில் உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுவாங்க. அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு சில ரூல்ஸ் வச்சுருக்கு. என்னென்னா, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு, அது மத்திய அரசு தேர்தலாக இருந்தாலும் சரி தான், மாநில அரசில் நடக்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி தான், புதுசாக எந்த ஒரு நலத்திட்டங்களும் அவங்க கொண்டு வரக்கூடாது. ஏன்னா தேர்தலை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் புதுசாக ஏதாவது நலத்திட்டங்களை அறிவிக்க விட்டு அதை நிறைவேற்றினாலும் சரி தான், இல்லை அதை அறிவித்தாலும் சரி, அப்போ அது தேர்தலில் வாக்கு பெறுற நோக்கத்துக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது தேர்தல் விதிமுறைக்கு எதிரானதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் என்ன விதிமுறை வச்சுருக்காங்கன்னா, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு மத்திய அரசாக இருந்தாலும் சரி தான், மாநில அரசாக இருந்தாலும் சரி தான், புதுசாக எந்த நலத்திட்டங்களும் அறிவிக்கக்கூடாது. புதுசாக ஒரு அரசு பணியை உருவாக்கி அதை புதுசாக நாங்கள் ஃபில்லப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பண்ணக்கூடாது. இது தேர்தல் ஆணையம் வச்சுருக்கக்கூடிய ஒரு விதிமுறை. ஏன்னா தேர்தல் வாக்கு பெறணுன்ற நோக்கத்துக்காக அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று, ஏன் எல்லா வருஷமுமே நம்மளுக்கு பிப்ரவரி டு அந்த மார்ச் மாதத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது முழு நிதியாண்டுக்கான பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணுவாங்க. ஆனால் தேர்தல் வரப்போகுது அந்த வருஷம் அப்படின்னா, அப்போ இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணும். ஏன்னா அதே கவர்மெண்ட்டே திரும்ப ஆட்சி அமைப்பாங்களான்னு தெரியாது. ஸோ வேறு ஒருத்தர் புதுசாக கூட வரலாம். அப்போது இவங்க இந்த வருஷத்தில் தேர்தல் இருக்கிறதுனால இவங்க ஃபுல் இயருக்கு இவங்க நிதி ஒதுக்குனாங்க அப்படின்னா, அவங்க ஒன்று அந்த திட்டங்களை செயல்படுத்தாமல் கேன்சல் பண்ணலாம். இல்லை இவங்க அதிகமாக நிதி ஒதுக்கி அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நிதி சுமை ஏற்படுத்துகிற மாதிரி கூட இருக்கலாம். இது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேர்தல் இருக்குதுன்னா மத்திய அரசில் தேர்தல் வருதுனாலும் சரி தான், மாநில அரசில் தேர்தல் வருதுனாலும் சரி தான், அந்த தேர்தல் வரக்கூடிய ஆண்டு அவங்க இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணணும். காலங்காலமாக இது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இடைக்கால பட்ஜெட்டுக்கும் நம்மளுக்கு எல்லா துறைக்கும் போதிய நிதி இல்லைங்கிறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சரி, இது இவங்க தேர்தலுக்காக வச்சுருக்கக்கூடிய விதிமுறை. இந்த நிதி போதிய அளவில் இல்லை, அதனால தான் நம்மளுக்கு ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்குது எல்லா எக்ஸாமே அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுது. அது முற்றிலுமே ஒரு நம்பத்தகுந்த விஷயம் இல்லை. அது முற்றிலுமே கதை. ஏன் சொல்லுது அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எழுதினாலும் சரி தான், போலீஸ் எக்ஸாம் எழுதினாலும் சரி தான், ஆர்ஆர்பி எழுதினாலும் சரி தான், எஸ்எஸ்சி எழுதினாலும் சரி தான், டெட்டு எழுதினாலும் சரி தான், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதினாலும் சரி தான், எந்த தேர்வு நீங்கள் எழுதினாலுமே அதுக்கு தேர்வு கட்டணம்னு ஒன்று நீங்கள் செலுத்துவீங்க. சரியா? தேர்வு கட்டணம்னு ஒன்று கண்டிப்பாக செலுத்துவோம். ஒரு சில நபர்களுக்கு மட்டும் ஒரு சில பணிகளுக்கெல்லாம் தேர்வு கட்டணத்துலேருந்து முற்றிலும் விலக்கு இருக்குது, இல்லை கட்டண சலுகை இருக்குது. ஆனால் பெரும்பாலான நபர்கள் தேர்வு கட்டணம்னு ஒன்று நம்ம செலுத்துவோம். சரிதானே? அந்த தேர்வு கட்டணம் எதுக்காக நம்ம செலுத்துவோம் அப்படின்னா, இந்த தேர்வு ரிட்டன் எக்ஸாமு, நேர்காணல், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, அப்புறம் ஃபைனலாக செலெக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கும்.
அந்த எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு ஃபைனலாக அந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பணி கொடுக்குற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குதோ அதுக்கு எவ்வளவு செலவாகுமோ அதை தோராயமாக ஒரு கணக்கிட்டு ஒரு விண்ணப்ப கட்டணம் அப்போ ஒரு நபர்கிட்டேருந்து இவ்வளோ வாங்கினா வருஷம் நமக்கு இவ்வளோ கேண்டிடேட் விண்ணப்பிக்கிறாங்க, அப்போ இவ்வளோ ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த எக்ஸாம் முடிஞ்சு இந்த ப்ராசஸ் நடக்க இவ்வளோ காலம் ஆகும். அப்போது இன்றைக்கி ஒரு விலைவாசி இப்படி இருக்குது, அன்றைக்கி காலகட்டத்தில் விலைவாசி இவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க கணக்கு பண்ணி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்மகிட்ட வந்து தேர்வு கட்டணம் வந்து வாங்குகிறாங்க. அப்போ நம்மக்கிட்ட கூட மெட்ராஸ் ஹைகோர்ட் நம்ம தேர்வு எழுதும்போது கூட 500 வந்து எக்ஸாம் ஃபீஸ் பெரும்பாலான நபர் கட்டியிருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி எழுதும்போது 150 ரூபா கட்டிங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம தேர்வு கட்டணம் கட்டுறோம். இந்த தேர்வு கட்டணத்தில் இருந்து வரக்கூடிய நிதியை வச்சு தான் ஒவ்வொரு போர்டுமே யூஎஸ்ஆர்பி போர்டாக இருக்கட்டும், டீச்சர் ட்ரைனிங் ரெக்யூர்மெண்ட் போர்டாக இருக்கட்டும், மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் போர்டாக இருக்கட்டும், இந்த எல்லா போர்டுமே இந்த விண்ணப்பதாரர்கள்கிட்டேருந்து வாங்குகிற அந்த விண்ணப்ப கட்டணத்தில் இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு தான் அந்த தேர்வு நடத்துகிற ப்ராசஸ் முடித்து ஃபைனலாக அந்த கேண்டிடேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடுற வரைக்கும் எல்லா ப்ராசஸுமே அந்த விண்ணப்ப கட்டணத்துலேருந்து தான் பண்ணுது. ஸோ அரசாங்கம் பட்ஜெட்டில் ஒதுக்குற நிதி கூடுதலாக இருக்குது, குறையதாக இருக்குது, இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது வந்து அந்த துறையை வந்து அவங்க வந்து நிர்வகிக்கிறதுக்கு, அந்த துறையில் உள்ள பராமரிக்கிறதுக்கு அது சம்மந்தமான விஷயம். ஸோ அதுக்கும் இந்த எக்ஸாமுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இன்னொன்று தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்தல் வந்து தேதி அறிவித்து தேர்தல் நடக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாம் ரிசல்ட் வரணும்னா தள்ளி போயிடும் அப்படிங்கிறதும் பொய். தேர்தலுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி டிசம்பர் மாதம் ஆனுவல் பண்ணால் விட்டுரும். இப்போ 2026 எந்தெந்த மாதம் எந்தெந்த தேர்வு நடக்கும் அப்படிங்கிறத 2025 டிசம்பர்லேயே அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஸோ அப்போ 2025 டிசம்பர் மாதமே ஆனுவல் பண்ண ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி தேர்தல் நடக்கக்கூடிய அதே மாதத்தில் கூட அவங்க தேர்வு எக்ஸாம் வைக்கலாம். அது எந்த விதத்துலையும் பாதிக்காது. இதே மாதிரி தான் இப்போ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் நம்ம எழுதின எல்லா எக்ஸாம் 2 எக்ஸாமே 72, 73 சரி தான். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 116 to 171 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருந்தாச்சுன்னா 2024 ஏப்ரலில் வந்த நோட்டிஃபிகேஷன், இன்னொன்று 2025 ஏப்ரலில் வந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த ரெண்டுமே தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அது தேர்வு எழுதி அதோட ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற காரணம் வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம். தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே இந்த மாதம் நாங்கள் இந்த தேர்வு நடத்துவோம்னு அவங்க அறிவிச்சிட்டு அந்த மாதத்தில் அவங்க தேர்வு வச்சுக்கலாம். நம்ம இது ஏற்கனவே எழுதி அதோட ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் தேர்தல் இருக்கிறதுக்கும் இந்த ரிசல்ட் வர்றதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. தேர்தல் ஆணையம் அவங்களோட பணியை அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய தேர்வு நடத்துகிறது, செலெக்ஷன் பண்ணுறது, ரிசல்ட் விடுறது அவங்களோட ப்ராசஸை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தேர்வுக்கும் இந்த அரசு போட்டித் தேர்வு, அது மத்திய அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி தான், மாநில அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி தான், தேர்தலுக்கும் தேர்வு முடிவுகளுக்கும் தேர்வு எழுதுறதுக்கும் தேர்வில் வந்து மாணவர்களை செலெக்ஷன் பண்ணுறதுக்கோ கட் ஆஃப் விடுறதுக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. 1% கூட இதில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ அதனால் இந்த மாதம் பெரும்பாலும் தேர்தல் தேதி அறிவித்தாலும் சரி தான், தேர்தல் எப்போ வேணாலும் தேதி அறிவிக்கலாம். ஆனால் அந்த தேர்தல் தேதி அறிவிக்க முன்னக்கூட்டி ரிசல்ட் வரலை அப்படின்னா டிலே ஆகும் அப்படிங்கிற அந்த வதந்தியை வந்து யாரும் நம்ப தேவையில்லை. சரியா? தேர்தல் ப்ராசஸ் தனி, இந்த ரெக்யூர்மெண்ட் போர்டு நடத்தக்கூடிய இந்த எக்ஸாம் ப்ராசஸ் தனி. இது பெஸ்ட்டு அவங்க ப்ராசஸ் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தேர்தல் ஆணையம் அவங்களோட ப்ராசஸ் அவங்க தனியாக பண்ணிகிட்ருப்பாங்க. இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் பெரும்பாலும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஒரு ப்ராசஸ், அதாவது ரிட்டன் எக்ஸாம் முடியுதுன்னா ஒரு மாதத்துலேயே 1.5 மாதம் அப்டேட் வரும். ஸ்கில் டெஸ்ட் முடியுதா 1 மாதத்துலேருந்து 1.5 மாதத்தில் அப்டேட் வரும். ஸோ இப்போ ஒவ்வொரு ப்ராசஸுமே முடிய 1லேருந்து 1.5 மாதத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ நம்ம போன மாதம் எல்லாருமே நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்து வைவா முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதனால் நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம், மார்ச் 15க்கு பிறகு கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அப்டேட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அது 72, 73க்கும் அப்டேட் இருக்குது. 116 to 171 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் வந்து அப்டேட் இருக்குது. 2 பேருக்குமே கண்டிப்பாக அப்டேட் இருக்குது. அதனால் இந்த எல்லோரும் பரப்பக்கூடிய வதந்திகளை வந்து யாரும் நம்ப தேவையில்லை. கண்டிப்பாக வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு 15க்கு பிறகு வந்து அப்டேட் இருக்கும். நீங்கள் முடிச்சுட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணுறீங்களா, பொறுமையாக காத்துருங்க. ஸோ வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கு வந்து நம்ம படிக்கிறதுக்கு போது எவ்வளோ பொறுமையாக படித்து தேர்வு எழுதும்போது எவ்வளோ பொறுமையாக இருந்திருப்போம், அதே போல் தான் தேர்வு முடிவுகள் வெளியாகி நம்மளுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த பொறுமை முக்கியம். அதனால் வீணான வதந்திகளை வந்து யாரும் நம்ப தேவையில்லை. இன்றைக்கி 15 சண்டே தான். சண்டேக்கு பிறகு உங்களுக்கு அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு அப்டேட் எதிர்பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.